ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமத்தில் இருக்கிற வீட்டு வரி ரசீது, குடிநீர் ரசீது, மற்ற இதர வரி அனைத்தையும் நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி பே பண்ணுறதுன்னு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் இல்லை டெஸ்க்டாப் எதில் ஒன்றாலும் குரோமோ இல்லை கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏபிடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே உள்ளே போங்க. அப்புறம் நேராக பாருங்கள். நீங்கள் உங்கள் பேர், எக்ஸாம்பிளுக்கு என் பேர் அடிக்கிறேன் பாருங்கள். மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துங்க. நான் பிளாக்னு பார்த்துக்கோங்க. காணி, ஊராட்சி, உங்கள் வில்லேஜுடைய நேம், சொத்து வரியா இல்லை குடிநீர் வரியா, எந்த வரினாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வரி விதிப்பு என்ன போட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பரை போட்டிருக்கேன். இந்த கேப்சரை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்சரை போட்டு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிடும். இப்போ பாருங்கள், மாவட்டத்தினுடைய பேர் வந்துடுச்சு. கட்டிடத்து உரிமை இப்போ நாராயணசாமி காவின்னு வந்துடுச்சு. பாருங்கள், வார்டு எல்லாமே வந்துடும். எவ்வளோ மொத்த பரப்பளவு வந்துடும், எந்த தெருவுன்னு வந்துடும். இது வரைக்கும் எத்தனை டைம் பே பண்ணிக்கிறீங்கன்னு வரும். இன்னும் பே பண்ண வேண்டிய மொத்தம் ரூபாய் 110 ரூபாய். 2024-25க்கான வரி அது பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு பேமெண்ட் ப்ரோஸ் பண்ணலாம். சாய்ஸ் த பேமெண்ட் மெத்தட்னு கேட்குறாங்க. ஆன்லைனில் பண்ணலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்குறாங்க. கிளிக் பண்ணிட்டு அக்ரி கொடுங்க.